ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தாலையும் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்களா, இங்கே எல்லாத்துக்கும் உள்ளேயுமே மனிதநேயம் இருக்குது. ஆனால் அந்த மனிதநேயத்தை வந்து வெளிப்படுத்துறது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா எது தானம் எது தர்மம்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மனிதநேயத்தை மதிக்கிறவங்க மட்டும் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தானம்னா நம்ம வந்து 1000 ரூபா 2000 இது மாதிரி காசு இருந்தால் தான் தானம் பண்ண முடியும்னு உண்மை கிடையாதுங்க. வீட்டில் சின்ன ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையோ இல்லை வந்து அரிசி மாவோ இருந்தால் போதும். அதனால் எத்தனை உயிர் தர்மம் அங்கே பயன்பெறும். நீங்கள் பாருங்களேன், நான் வந்து சின்ன கைப்பிடி அளவு வந்து சர்க்கரை தான் எடுத்துகிறேன். இந்த சர்க்கரையில் கண்டிப்பாக ஒரு எப்படியும் ஒரு 2000 சர்க்கரையாச்சும் இருக்கும். கண்டிப்பாக அந்த 2000 சர்க்கரை வந்து நான் ஒவ்வொரு இடத்துல வந்து போகிறேன் பாருங்களேன். ஆனால் சின்ன சின்ன பீஸ் தான் அந்த எறும்போட தீனி. அது ஒரு வயிறு நினைஞ்சிரும். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த எறும்புங்கிறது ஒரு உயிர் தான். அந்த ஒரு உயிருக்கு அந்த ஒவ்வொரு சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பசி வந்து தீக்கும். அப்போ கிட்டத்தட்ட 2000 உயிர் இருக்குன்னு வச்சுங்க. 2000 உயிரத்துக்கு வந்து அன்னதானம் போட்டதுக்கு வந்து சமம். நீங்கள் வந்து காசு இருக்கும், காசு இருந்தால் தான் நம்ம வந்து அன்னதானம் பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளால் என்ன முடிஞ்சோ அது வந்து கண்டிப்பாக பண்ணாங்க. இது மாதிரி எறும்புக்கு மட்டும் இல்லை, காக்காக்கு வைக்கலாம். ஒரு கைப்பிடி அளவில் கண்டிப்பாக ஒரு 10 காக்காவை சாப்பிடும், ஒரு 20 குருவி சாப்பிடும். அதேமாதிரி ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த சர்க்கரையில் கண்டிப்பாக வந்து 2000க்கு மேலே வந்து எறும்பு இருக்கும். அந்த 2000 எறும்பு வந்து பயன்பெறும். எல்லாரும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த காலத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து அதிக நாள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்ட ஃபுட்டு மட்டும் இது மட்டும் காரணம் கிடையாதுங்க. அவங்க வந்து வெளியில் வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அரிசி மாவில் கோலம் போடும்போது அங்கே பக்கத்தில் உள்ள எறும்பெல்லாம் அந்த அரிசி மாவை வந்து சாப்பிடணும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க பண்ணுற தானத்தினாலே இன்னும் கொஞ்சம் நாள் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் வந்து நிறைய வந்து உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற சமயத்தெல்லாம் ஏன்னா நான் உங்களுக்கு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குருவும் அந்த குருவை சுற்றி நிறைய சிஷியர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிஷியர் வந்து இறக்க போகிறாங்கன்னா அந்த குருவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு வருது. அப்படியே தெரியிற சமயத்தில் வந்து அந்த குரு வந்து அந்த சிஷியரை வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாவோட இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறாரு. இந்த சிஷியன் வந்து போகிற வழியில் வந்து ஒரு எறும்பு ஊத்து இருக்குது. அந்த எறும்பு ஊத்துல வந்து நிறைய எறும்பு இருக்குது. ஆனால் அந்த எறும்புக்கு வந்து ஒரு ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்து ஒரு பைப் வழியாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி வச்சுன்னா முழுதும் அந்த எறும்பு வந்து செத்து போயிடும். கிட்டத்தட்ட 2000 எறும்பு செத்து போகுதுங்களா. சரி, இவர் வந்து பாவமாக நினச்சிட்டு சொல்லிட்டு என்னன்னா அந்த எறும்பு பத்துக்கு வந்து வர ஆபத்தை வந்து தடுக்கிறாரு. எப்படின்னா வச்சுக்கோங்க, அந்த பைப்பு வர தண்ணியை வந்து இவர் வந்து அடைக்க வந்து முற்படாது. ஒரு கல்லை வச்சு அடைச்சிறாரு. அப்போ அந்த எறும்பு பத்தில் உள்ள எறும்பெல்லாம் சாவாமல் அந்த எறும்பு பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அது வந்து தப்பிச்சிருது. சிஷியனும் ஒரு வாரம் வந்து அப்பா அம்மா கூட இருந்து அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து குருவை நோக்கி போகிறாரு. அந்த குருவும் கரெக்டாக இவர் வர வச்சு நல்லா கணிச்சிடாரு. என்னன்னு வச்சுங்க, இது மாதிரி எறும்பு பத்து வந்து இருந்துச்சு. எறும்பு பத்தில் வந்து நிறைய எறும்பை வந்து காப்பாற்றுறதுனால இவருக்கு வந்து நிறைய நீண்ட ஆயுள் கிடச்சிருக்கு. அப்போ தான் உணர்றாரு, அதாவது ஒரு எறும்பு பத்து இவர் அறியாமல் செஞ்ச உதவிக்கே எவ்வளோ ஒரு நற்பயன் இருக்கு பாருங்க. அவர் வந்து உயிரையே காப்பாற்றிட்டு இருக்கு அந்த கடவுள் அருளால். ஆக மொத்தம் நீங்கள் வந்து செய்கிற உதவி வந்து சின்னதாக இருந்தாலும் அதனால உங்கள் உயிர் கூட காப்பாற்றப்படும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆபத்தில் இருந்து. அதனால தான் சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுதோ அது வந்து உதவி செய்யுங்க. உங்களால் தண்ணி கொடுத்து உதவி செய்ய முடியுமா, கண்டிப்பாக தண்ணி கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்றதுல வந்து ஒரு கைப்பிடியை வந்து வச்சு உதவி செய்ய முடியுமா, கண்டிப்பாக இருந்து உதவி செய்யுங்க. அதனால் உங்களை இயன்றதை இல்லாதற்கு கொடுப்பதே தானங்கிறது. உலகத்தில் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே மனிதன் இருக்குங்க. மனிதன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் அது மனிதன் இருக்கா இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியுது. இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க, சந்தோஷப்படுற மக்களும் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து சந்தோஷப்படுற மக்களை வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா, சந்தோஷப்படுற மக்களுக்கு வந்து கஷ்டங்கிற ஒரு நிலைமை வரும்போது கண்டிப்பாக அந்த கடவுளே வந்து கண்டிப்பாக உதவி செய்வாருங்க. நீங்கள் செய்கிற தானமும் நீங்கள் வைக்கிற கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை தாங்க உங்களை காப்பாற்றும். மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.